வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம PSI மங்கள்முகி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த வெப் சீரிஸ்ல பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஒரு சீரியல் ஆக்டர் மர்மமான முறையில இறந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் திருநங்கையா இருப்பாங்க. எப்படியாவது இந்த கேஸை சால்வ் பண்ணோம், மர்மத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. சால்வ் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அந்த சுஷ்மாவை பொறுத்த வரைக்கும் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த சுஷ்மா குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த சரக்கை வச்சு அவங்களே கொளுத்திக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் தடுத்துடுறாங்க. எதுக்காக தடுத்த, என்ன விடுன்ற மாதிரிலாம் சுஷ்மா சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சுஷ்மா சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, பட்டேலோட குழந்தைலாம் அது கிடையாது, அது ராபினோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராபினோ சுஷ்மாவும் லவ்லாம் பண்ணிருப்பாங்க. இது ரிலேட்டடா தான் நாங்க சண்டை போட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த சுஷ்மா சொல்லதான் என்ன நடந்தது அப்படின்றது தெளிவா நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் ராபினோ லவ் பண்ணிருப்பாங்க. அதனால இவங்க பிரெக்னன்ட்டா ஆயிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பிரெக்னன்ட் ஆனது மட்டும் ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க அந்த சீரியலை விட்டு தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன், ரெண்டு பேரையும் தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை மறைச்சிடலாம், கருவை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ராபின் சொல்லுவாரு. இல்ல என்னால முடியாது, கண்டிப்பா நம்ம குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அதாவது கேரவன்ல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, இதுக்காக தான் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சுஷ்மா மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் உடம்புல ஏதோ கலந்திருக்கு, அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு. சுஷ்மா தான் அதை கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள சண்டை போச்சுல, சுஷ்மா தான் கலந்து தந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா சுஷ்மா என்ன சொல்றாங்கன்னா, உயிருக்கு உயிரா நான் அவரை நேசிச்சிருக்கேன், அவரை நான் எப்படி சாவடிப்பேன், நீங்க என்னையே கார்னர் பண்றீங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சாரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோயினோ இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்ற மாதிரி வேலைக்கார லேடி கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வினோத் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கோயில்ல பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மங்கள்முகி வந்துடுறாங்க. சுஷ்மா கிட்ட விசாரிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் வினோத்துக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. ஆனா வினோத் போன் எடுக்க மாட்டாரு. இவன் என்ன போன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கடுப்பாவுறாரு. அதே சமயம் இப்ப ஹீரோயினுக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுமே கட் பண்றாங்க. ஏன் காலியா அவ கட் பண்றா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இன்ஸ்பெக்டர் லேடியும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கு நிறைய காசெல்லாம் தந்திருப்பார் போல. நான் அவ்வளவு காசு உங்களுக்கு தந்திருக்கேன், ஆனா மங்கள்முகி இன்னும் இந்த கேஸை நோண்டிக்கிட்டே இருக்கா, அப்புறம் எப்படி சார் நான் ஷூட்டிங்லாம் பண்ண முடியும், நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் சமயம் பார்த்து பண்றேன், அந்த மங்கள்முகியை என்னால பகச்சிக்க முடியாது, அதனால தான் கொஞ்சம் பொறுத்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. மங்கள்முகி மேல ஒரு கண் இருக்குல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரொடியூசர் கிளம்பிடுறாரு. அந்த சமயம் தான் இவங்க ரெண்டு பேருமே வராங்க. வந்தவங்க வாசல்ல நின்ன மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற இன்ஸ்பெக்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா மங்கள்முகி மேல ஒரு கண்ணு வச்சிருக்காருல, அதனால முறைச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. மங்கள்முகி இப்ப உள்ள போனோன்னே இவருமே வெளியே வந்து வினோத் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன வினோத், உன் ஒய்ஃப் உன்னை விட்டுட்டு போக போறான்றதுக்காக வேற ஒரு பொண்ணை செட் பண்ணிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் நக்கல் பண்றாரு. அவ்வளவு சொல்லி அனுப்பியும் நீ செட் பண்ணிருக்கனா உனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்காரு. இவர் வினோத்தை கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிறத மங்கள்முகியும் கவனிக்கிறாங்க. நம்மளால தான் தேவையில்லாம பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்கான வழியும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. இப்ப வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த கேஸை விசாரிக்கிறது தானே உங்களோட ப்ராப்ளம், நான் தான் வினோத்தை வற்புறுத்தி கேஸுக்காக வெளியெல்லாம் கூட்டு போனேன், இதுக்கப்புறம் அந்த கேஸை நான் விசாரிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியோ கேஸை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டால, அதுவே போதும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினோ திரும்பி வாரணாசிக்கே கிளம்பலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோல ஏறி கிளம்ப பாக்குறாங்க. அப்ப வினோத் வந்து தடுத்துறாரு. என்ன நீ பாட்டுக்கு கிளம்புறன்னு சொல்லிட்ட, கண்டிப்பா இந்த கேஸை நம்ம சேர்ந்து சால்வ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கேஸை நான் விசாரிக்கிறது யாருக்குமே பிடிக்கல, இன்ஸ்பெக்டருக்கு நான் உங்க கூட நெருக்கமா இருக்கிறதும் பிடிக்க மாட்டேங்குது, எதுக்கு என்னால உங்க எல்லாருக்குமே பிரச்சனை, நான் கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நம்ம கேஸை சால்வ் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல இதுக்கு மேல என்னால முடியாதுன்ற மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இதை நினைச்சு வினோத்தும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா திரும்பி போருமேன்ற மாதிரி கொஞ்சம் கவலையா தான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அம்மா கிட்டயும் இந்த வேலை நடக்காதுமா, நான் திரும்பி கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
எது அந்த கேஸ சால்வ் பண்ணாமையே வரப்போறியா? எல்லாருமே உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? என் பொண்ணு தைரியமானவ, இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு பக்கத்துல இருந்து பிரச்சனை வந்தா பரவாயில்ல, எனக்கு தான் எல்லா பக்கத்துல இருந்தும் பிரச்சனை வருது இல்ல, பேசாம இந்த போலீஸ் வேலையும் விட்டுட்டு நிம்மதியா வேற வேலை பார்க்கலாம்னு இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை மோட்டிவேட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னாலாம் எதுவுமே பண்ண முடியாது, நீ சொன்னதுதான் சரி, அந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலை பண்ணு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிடுறாரு. இதுல இவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாங்க. நம்ம போக கூடாது, இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளம்பி போனதுல இருந்து வினோத்துக்கு எந்த ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. அவங்களுமே அந்த காலை பாக்குறாங்க, எடுக்க வேணான்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவருமே இதை நினைச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் இவங்க கிளம்பலான்ற ஐடியால தான் இருக்காங்க போல. இப்ப கதவை திறந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கதவை வெளிப்பக்கமா யாரோ லாக் பண்ணிருக்காங்க. யாரு லாக் பண்ணிருக்கான்னு இவங்க திரும்ப திரும்ப தட்டுறாங்க. யார் லாக் பண்ணிருக்கானா, வினோத்தோட அந்த ஒய்ஃப் தான் லாக் பண்ணிருக்காங்க. இப்ப வினோத் வீட்டுக்கு வரும்போது இவங்க ஊரையே கூட்டியிருக்காங்க. என் ஹஸ்பண்டை விட்டு நான் இன்னும் கம்ப்ளீட்டா பிரியல, அதுக்குள்ள வேற ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. கதவை தர அப்படின்ற மாதிரி வினோத் இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல கதவை திறந்துடுறாரு. இந்த ஒய்ஃப் வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்க. இவர்கிட்ட நிறைய காசு வாங்குறதுக்காக தான் இப்படி பிரச்சனை பண்றாங்க. இது எல்லாமே மங்கள்முகிக்கு நல்லாவே புரியுதுல்ல. மங்கள்முகி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் முதல்ல ஒரு ஒய்ஃபா? நீ தான் முதல்ல சீட் பண்ணிருக்க, இவர்கிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையான்ற மாதிரி பயங்கரமா அந்த ஒய்ஃபை திட்டிடுறாங்க. அந்த ஒய்ஃபுக்கு இப்ப கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிரோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியே ஹீரோயின் சப்போர்ட்டிவா பேசினாங்கல்ல, இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இவருமே நன்றின்ற மாதிரி பார்வையிலேயே சொல்லிட்டாரு. இப்ப மங்கள்முகி கிளம்பலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களை போக விடக்கூடாதுன்ற மாதிரி அவர் முடிவா இருக்காரு. அவங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த பேக் எல்லாம் திரும்பி ரூம்ல வச்சிடுறாரு. நீ கொஞ்ச நாள் இங்கேயே இருன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவரு நடந்த விஷயத்தை நினைச்சு கொஞ்சம் அப்செட்ல இருக்காருல, சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஆறுதல் சொல்றதுக்காக மங்கள்முகியும் இந்த இடத்துக்கு வராங்க. சப்போர்ட்டிவா பேசினதுக்காக நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வந்து எமோஷனலா பேசுறாரு. அப்படி பேசினவர் ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. ஆனா இவங்க அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. நம்மளை பத்தி முழுசா இவருக்கு தெரியல, அதனால இப்படி பண்றாரு, நம்ம தெரிய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவர் கட்டி பிடிக்கிறதுக்காக வராரு. ஒரு ஸ்டேஜ்ல நான் பெண் இல்ல திருநங்கை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மட்டும் இவர் ஷாக் ஆன மாதிரி கொஞ்சம் பின்னாடி போறாரு. மங்கள்முகிக்கும் இந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் சரக்கு அடிச்சார்ல, அதனால போதையில படுத்து தூங்கிடுறாரு. நைட்டு நேரம் நம்ம பண்ணது தப்புன்றது இவருக்கு தெரியுது. அதனால மங்கள்முகி கிட்ட பேச போலான்னு நினைக்கிறாரு. அவங்க திருநங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நைட்டு நடந்ததுக்காக மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. பார்த்தா கதவே திறந்துதான் இருக்கு. உள்ள தண்ணி தான் சொட்டிட்டு இருக்கு போல. அதுதான் இவர் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஐயோ மங்கள்முகி கிளம்பி போயிட்டா போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. காவியான்னு ஒருத்தங்க தான் அந்த சீரியலுக்கு கதை எழுதுறாங்க. ஆனா இவங்க தான் கதை எழுதுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இவங்க ராபினோட கல்லறையில சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத அந்த வழியா வந்த மங்கள்முகி கவனிக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு போறதுக்காக வரும்போது இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க போல. அப்படி கவனிக்கிறவங்க ராபினை உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ராபினோட ஃபேன் மட்டும் இவங்க சொல்றாங்க. இவங்க தான் அந்த சீரியலோட ரைட்டரு. ஆனா இவங்க ஃபேன் மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மங்கள்முகியும் கல்லறையை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மர்மமான முறையில நீ இறந்து போயிருக்கன்றது எனக்கு தெரியுது, ஆனா என்னால சால்வ் பண்ண முடியல, எனக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு அந்த வினோத் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு, கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் போறதுக்கு முடிவு பண்றாங்க. பார்த்தா அந்த காவியா அவங்களோட பேக்கை விட்டு போயிருக்காங்க. நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த பேக்கை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன க்ளூ கிடைச்சதுன்னு கேட்கும்போது இவருமே க்ளூவை பத்தி சொல்றாரு. அந்த ராபினோட உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல விஷம் ஏறின மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அது பாம்போட விஷம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே சமயம் பாம்பு கடிச்ச மாதிரி எந்த ஒரு மார்க்கும் இல்லைன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பாம்பு கடிச்ச மாதிரி மார்க் இல்ல, ஆனா விஷம் மட்டும் எப்படி உடம்புல இறங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பாம்பு விஷத்துல இருந்து நிறைய ட்ரக் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரக் அதிகமா எடுத்துதான் இவர் இறந்து போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் எல்லாம் நிறைய இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கையெல்லாம் லைட்டா வராசுது. இவர் வேலைக்கே போக மாட்டாரு. என்ன இவர் வேலைக்கே போக மாட்டாரு, அப்ப நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்நாக்ஸ்ல மங்கள்முகி இருக்காங்கல்ல, ஒரு பைட் எடுத்து சாப்பிடுறாங்க.
மீதி இருக்கிறத இவர் எடுத்து சாப்பிடுறாரு. நம்ம சாப்பிட்டோன்னு தெரிஞ்சும் அதை சாப்பிடுறாருன்னா நம்மள கண்டிப்பா பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. பாம்பை பத்தி நல்லா தெரிஞ்சவர்கிட்ட போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பாம்பை பத்தி ஸ்டடி பண்ற ஒரு நபரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பாம்புலாம் கடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா உடம்புல இந்த அளவுக்கு அந்த பாய்சன் இறங்கி இருக்கு, கடிச்சாலாம் கம்மியா தான் இறங்கும், இவ்வளவு இறங்க வாய்ப்பு இல்ல, அதை தாண்டி பைட்டும் இல்லன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வேற ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பாம்போட விஷத்துல இருந்து ட்ரக் எடுப்பாங்கல்ல, அந்த ட்ரக் அதிகமா கன்சியூம் பண்ணனால இப்படி ஆயிருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ட்ரக் எல்லாம் பார்த்து தான் ரெடி பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட ப்ராப்ளம் வராத மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. இவர் நேரடியா அந்த விஷத்தையே நிறைய உட்கொண்டிருக்க மாதிரி தான் இருக்கு. இவர் எடுத்த ட்ரக்ல யாரோ அதிகமா விஷத்தை வேணும்ட்டே கலந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷத்தை யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தான் எடுப்பாங்க, அவங்க எல்லாம் முதுகுல வந்து பாம்போட டாட்டூவை குத்தி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படியான்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க. காட்டு பகுதியில அந்த மக்கள் வாழ்ந்தாங்க, இப்ப எல்லா பகுதியிலயும் கலந்து வாழ்றாங்கன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு காவியாவை காட்டுறாங்க, அதாவது சீரியல் ரைட்டரை காட்டுறாங்க. அவங்க முதுகுல அதே மாதிரி பாம்பு படம் வரைஞ்சிருக்கு. இவங்க தான் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷூட்ல அவர் எப்ப ட்ரக்கை கன்சியூம் பண்ணாரு அப்படின்றத பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ரெஸ்ட் ரூமுக்கு போனாரு பாத்தீங்களா, அப்பதான் அந்த ட்ரக்கை எடுத்திருக்காரு போல. ஏன்னா வெளியே வரும்போது ஒரு பாட்டில அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாரு. ட்ரக்கை குடிச்சிட்டு அந்த பாட்டில் தான் போட்டுட்டு போயிருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. அந்த பையனோட கையில ஒரு பாட்டில் கீறிச்சு பாத்தீங்களா, மீதி இருக்கிற ட்ரக் தான் அந்த பையன் உடம்புக்குள்ள இறங்கி அந்த பையன் இறந்து போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ கண்டிப்பா ஒரு ட்ரக் குடிச்சிருக்காரு, அந்த ட்ரக்னால தான் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு தெரிய வருது. அவருக்கு நிறைய பேர் ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சா ஏதாவது உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவரை கொல்ற அளவுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்கும்? ஏன்னா வந்து அந்த கேர்ள் ஃபிரெண்ட் சுஷ்மா தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க பண்ணலனா வேற யாருக்கு மோட்டிவ் இருக்கும்? அவர் கடைசியா யார் கூடயாவது சண்டை போட்டாரா? அவரோட மெசேஜ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ரைட்டரான காவியாவோட வீட்டை காட்டுறாங்க. விளையாடிட்டு இருக்க பசங்க தெரியாதனமா ஜன்னலை அடிச்சு உடைச்சிடுறாங்க. ஐயோ அந்த ஆன்ட்டி வரப்போறாங்கன்னு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. வந்த காவியாவும் பசங்க எங்க இருக்காங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. பாலை தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. அது என்னன்னா, அவர் கடைசியா யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, யார்கிட்ட எல்லாம் அதிக நேரம் பேசியிருக்காரு, அதுவும் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டீட்டெயிலை இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் சப்ளை பண்றது யாருன்றதை கண்டுபிடிச்சா கூட குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம்ல, அதுக்காக தான் இந்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காவியா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் மீன் விக்கிறவங்க போல. இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மீனெல்லாம் காவியா வாங்கிக்கிறாங்க. இப்ப இவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க வீட்லயே தனியா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு வந்தவங்க வெளியே வா அக்கா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்ற மாதிரி அந்த மீனெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. உள்ள இருந்து ஒரு பெரிய பாம்பு தான் வருது. இவங்க நிறைய பாம்பை வளர்த்துட்டு இருக்காங்க போல. அந்த பாம்புமே இவங்க போடுறதெல்லாம் சாப்பிடுது. இன்ஸ்பெக்டர் லேடியை பொறுத்த வரைக்கும் மங்கள்முகி கேஸை சால்வ் பண்ணிட்டா பிரச்சனை, அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது விஷயமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் மங்கள்முகி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இது மங்கள்முகி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவளை பத்தி முதல்ல உங்களுக்கு முழுசா தெரியாது போலியே, அவ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது, திருநங்கை அப்படின்ற மாதிரிலாம் சிரிக்கிறாங்க. எது திருநங்கையா அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப வினோத்தும் ஈரனும் சேர்ந்த மாதிரி அந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் கோவமா இந்த இடத்துக்கு வராரு. இப்ப ரூமுக்கு போன இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி வினோத்தை கூப்பிடுறாரு. இப்ப வினோத்தை கண்ணாம்பின்னான்னு திட்டுறாரு. மங்கள்முகி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் இந்த கேஸை தடுக்கிறதுக்கு இவர் பெருசா ட்ரை பண்ணிருக்க மாட்டாரு. இதுக்கப்புறம் மங்கள்முகியே வேணான்னு நினைச்சிட்டாருல, அதனால தான் இந்த வினோத்தை போட்டு திட்டுறாரு. நீ போயிட்டு அவளை அனுப்புன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல மங்கள்முகி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி வித்தியாசமா சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ விசாரிக்காதன்னு சொல்றாரு. இல்ல சார் நான் நெருங்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் தான் விசாரிக்காதன்னு சொல்றேன்ல, அதை மீறியும் விசாரிப்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உன்னை பத்தி இந்த ஸ்டேஷன்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் ஸ்டேஷன்ல எப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சோ இன்ஸ்பெக்டர் லேடி மூலியமா இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது இவங்களுக்கும் தெரியுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப கோவமா சட்டுன்னு எந்திரிச்சு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன்ற மாதிரி வெளியே வந்து எல்லாரையும் பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெண்லாம் கிடையாது, நான் ஒரு திருநங்கை தான். என்னோட லைஃப்ல நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டேன். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் போலீஸா மாறினேன். என்னோட ஸ்டேஷன்ல எல்லாருமே என்ன இதை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்களும் கிண்டல் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. சரி, எல்லாருமே கேட்டு ஃபீல் பண்ணி கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் கிடையாது. இங்க இருக்கவங்களும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வினோத் வேற இவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தார்ல,
திருநங்க கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. மங்கள்முகிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எதுக்குடா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், பேசாம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் உட்காந்துடுறாங்க. இப்ப வினோத் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, கண்டிப்பா இந்த கேஸை நீயோ நானோ சேர்ந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கஷ்டப்படுறது இருக்கட்டும், என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இதுல எனக்கு பெருசா விருப்பமே கிடையாது, நடக்கிறது நடக்கட்டும், இதுக்கப்புறம் எனக்காக நீங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி காவியாவை நமக்கு காட்டுறாங்க. காவியா இருக்காங்கல்ல, சீரியலுக்கான அடுத்த எபிசோட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிலாக்ஸ் பண்ணுன்ற மாதிரி அந்த பாம்புகளை பாக்குறதுக்காக வராங்க. இப்போ ஒரு பாம்பு பிடிச்சு அந்த பாம்பை எடுத்து நாக்கு கிட்ட வைக்கிறாங்க. நாக்குல கடிக்குது. சோ அது மூலியமா இவங்களுக்கு கொஞ்சம் போதெல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போதையானா முகலாம் அப்படியே மாறும்ல, அந்த மாதிரி மாறுது. இப்ப ஈரன் இவங்களோட பேக் எல்லாம் எடுக்கலான்னு வரும்போது தான் காவியாவோட பேக் எடுத்தது இவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்கு. என்ன பேப்பர்னு படிச்சா இவங்களுக்கு பிடிச்ச சீரியலோட கதை தான் இருக்கு. என்ன சீரியலோட கதை இவங்க கிட்ட இருக்கு, அப்ப இவங்க தான் ரைட்டரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேன் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ராபினோட ஸ்டோரிக்கு இவங்க தான் ரைட்டராவே இருந்திருக்காங்க. ரைட்டர்ன்றதை எதுக்காக நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சாங்க அப்படின்ற மாதிரி மங்கள்முகியும் சந்தேகப்படுறாங்க. அந்த பேப்பர்ஸ்லயே காவியாவோட நம்பர் இருக்கு போல. இப்ப ஈரனா உங்களுக்கு கால் பண்றாங்க. கல்லறையில வச்சு நம்ம மீட் பண்ணோம்ல, ஆக்சுவலா உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க, அது என்கிட்ட தான் இருக்கு, உங்க வீட்டு அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து தந்துடுறேன்னு சொல்றாங்க. இப்ப நான் வீட்டுல இல்ல, ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கேன், அந்த ஹோட்டலுக்கு வேணா வந்து தாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மங்கள்முகியும் ஏத்துக்கிறாங்க. அவங்க வேணும்ட்டே ஒரு ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப மங்கள்முகி இருக்காங்கல்ல, அந்த இடத்துல வச்சு இவங்களை மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணவங்க நான் பேக்கை செக் பண்ணும்போது உள்ள பேப்பர்ஸ் இருக்கிறத பார்த்தேன். அதை படிக்கும் போது தான் அந்த சீரியலோட கதைலாம் இருந்தது தெரிய வந்தது. அந்த சீரியல்ல நீங்க ரைட்டரா ஒர்க் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாமா நான் ரைட்டரா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அன்னைக்கு ராபினோட ஃபேன்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. ஆமா அந்த சீரியலுக்கு ரைட்டராவும் இருக்கேன், அதே மாதிரி ராபினே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க முதுகுல பச்சை குத்தி இருக்கிறத ஈரன் பாக்குறாங்க. பாம்பை நல்லா ஹேண்டில் பண்றவங்க இந்த பச்சையை குத்தி இருப்பாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப இவங்களுமே சுஷ்மாவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி சுஷ்மா இந்த இடத்துல கோவப்படுறாங்க. சுஷ்மா ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கேன், ராபின் இறந்து போனதுல ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் நீ நினைக்கிறல, அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சுஷ்மா கேக்குறாங்க. உங்க சீரியலுக்கு ரைட்டர் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா சுஷ்மா வேற ஒருத்தங்களோட பேரை சொல்றாங்க. இல்ல இல்ல காவியா தான் ரைட்டர்ன்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. காவியா ரைட்டரா இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கும் ராபின்க்கும் பிரச்சனை வந்ததுனால அவங்கள ரைட்டர் பதவியில இருந்து தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்கள தூக்கலாம் செய்யல, இன்னமும் அவங்க தான் மறைமுகமா ரைட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இதுதான் ஸ்கிரிப்ட் பாருன்ற மாதிரி ஸ்கிரிப்ட காட்டுறாங்க. இத பாக்குற சுஷ்மாவும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பேப்பர்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அது கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அப்படியே மேட்ச் ஆகுது. அப்ப இன்னமும் காவியா தான் மறைமுகமா ரைட்டர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குது போல, நம்ம ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காவியாவை செக் பண்ணோம், அவ தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப திருட்டுத்தனமா செக் பண்றதுக்காக ஜன்னல் வழியா உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்னடானா பாம்பு கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. பாம்புக்கு சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. இத கவனிக்கிற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அவங்க வேற ரூமுக்கு போலான்னு நினைக்கும் போது இவங்க சட்டுன்னு கன்னோட உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆன்சப் அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி நீ தான் காரணமா இருக்க, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் காவியாவும் சில விஷயங்களை ரிவீல் பண்றாங்க. இந்த சீரியல் ஆக்டர்ஸ்க்கு அவார்ட்லாம் தருவாங்கல்ல, உங்களோட சீரியல் ஸ்டோரி நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஸ்டோரியில டெவலப்மெண்ட் நிறைய நான் தான் பண்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. எது நீ ஸ்டோரியில டெவலப்மெண்ட் பண்றியா, நான் தந்ததை அப்படியே தான் நடிக்கிற, நீ என்ன டெவலப்மெண்ட் பண்ணன்ற மாதிரி காவியா கேக்குறாங்க. இது ரிலேட்டடா காவியாக்கும் ராபினுக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில ராபின் இருக்கார்ல, இதுக்கப்புறம் இவ இதுக்கு கதையே எழுதக்கூடாது, வேற ஏதாவது ரைட்டரை பாருங்கன்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. ஆனா ப்ரொடியூசருக்கு இவங்களோட ரைட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும், இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீ எதுக்காக தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போட்ட, அதனால தான் இதுக்கப்புறம் நீ ரைட்டரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டான், உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, நான் நிறைய காசு தரேன், ஆனா இதுக்கப்புறம் கிரெடிட் மட்டும் உனக்கு தர மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமும் கதைக்காக இந்த சீரியல் ரொம்ப பேசப்பட்டிருக்கும். ஆனா ராபினை பொறுத்த வரைக்கும் நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரி பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு பயங்கர கடுப்பாகும். ராபினை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ராபினுக்கு ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, சப்ளை பண்ற ஆளுங்களை இவங்க கொஞ்சம் பிடிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு ட்ரக்கை தரேன், அதை எப்படியாவது அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அந்த ட்ரக் அவங்க கிட்ட போயிருக்கு போல. இவங்களுமே இப்ப விரக்தியா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு சீரியல் ஆகட்டும் ஒரு படம் ஆகட்டும் ரைட்டரோட வேலை தான் ரொம்ப அதிகம். அவங்க தான் நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு பண்றாங்க. ஆனா அவங்களுக்கான கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி சம்பளமும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவங்க பண்ண தப்ப நியாயமும் படுத்துறாங்க. இப்ப ஹீரோயினும் இவங்களை லாக் பண்ணி கூட்டு போலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு அங்க இருக்க சில பாம்புங்களை தள்ளி விட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தள்ளி விட்ட பாம்பு இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஏன்னா இவங்க தானே வளர்த்தாங்க. இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. ஆனா அங்க இருக்க ஹீரோயினை கொத்திடுது. இத பாக்குற அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. வேகமா அந்த ரூம் கதவை சாத்திடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சாக தான் செய்வ. எப்படியாவது நீ தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மங்கள்முகி அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும்ல, ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஊருக்குள்ள திருவிழாலாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவளையும் பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு கயிறை எடுத்து டைட்டா கட்டிடுறாங்க. அதே மாதிரி வினோத்துக்கு கால் பண்றாங்க. வினோத் கிட்ட பதட்டமா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் இந்த பகுதியில தான் இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் உடனே வரேன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு அவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தப்பிச்சவங்களை கூட பொறுமையா கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இவங்களை காப்பாத்தணும்ல, அதனால வேகமா இவர் வந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க சொன்ன இடத்துக்கு வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஐயோ மயங்கிட்டா, கண்ணத்தர அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிக்கிட்டே இங்க இருந்து கூட்டு போறாரு. இப்ப வேகமா கொண்டு வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. டாக்டர்ஸ்மே எங்களால சொல்ல முடியாது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா நிறைய திருநங்கைங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது பூஜை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, உங்க சைடுல இருந்து பிரேயர் மூலியமா சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு போல. அவங்களுமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து இவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பொண்ணா மாற ஆரம்பிச்சாங்கல்ல, இத பார்த்தா அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருப்பாரு, போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல பெரிய சண்டையா இருக்கும். இவங்க தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அங்க இருக்க குளத்துல போய் குதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போலீஸா மாறி இருப்பாங்க. அது எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இறந்து போய் திரும்பி பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க பிறக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது சட்டுன்னு இவங்க கண்முழிக்கிறாங்க. நல்லபடியா பொழச்சிட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த ராபினோட சாவுக்கு காரணம் அந்த ரைட்டர் காவியா தான் அப்படின்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துருது. அந்த காவியாவையும் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. நீங்க நினைச்சதை முடிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவருமே நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க இவங்களை பத்தின நியூஸை காமிக்கிறாரு. இவங்களுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீங்க இல்லைன்னா இதெல்லாம் முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி வினோத்துக்கும் இந்த இடத்துல நன்றி எல்லாம் சொல்றாங்க. இப்ப கடைசியா நான் உண்மையிலேயே கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக போறாங்க. என்ன விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. அவங்களுமே யோசிச்சு முடிவெடுக்கலான்றதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாங்க போல. இப்ப இவங்களை பத்தின நியூஸ் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. இவங்களோட சின்ன வயசை இவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ற மாதிரி இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களோட சீனியரா ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக மீடியாட்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போது அவளோட டேலண்ட்டை தெரிஞ்சு நான் தான் அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சேன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி அப்படியே மாத்தி பேசுறாங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இவங்களுமே இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க. ஆக்சுவலா நீ வரும்போது நான் சல்யூட் அடிப்பேன்னு இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லியிருப்பாங்க. ஆனா சல்யூட் அடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனா மத்தவங்க இருக்காங்கல்ல, நம்ம சல்யூட் அடிக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சல்யூட் அடிக்கிறாங்க. இதை பார்க்குற மங்கள்முகிக்கு சந்தோஷமா இருக்கு. பதிலுக்கு இவங்களும் எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறாங்க. இதோடயே இந்த சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.